அவ்வளவு பிஸியா இருக்கீங்க, பேக் டு பேக் சீரியல் அப்படியெல்லாம் சொல்லாத, கண்ணு வச்சிருவாங்க. அப்புறம் சீரியல் இன்னும் எத்தனை நாள் போகும்னு எங்களுக்கே தெரியல. மேபி ரிவ்யூ அண்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, ரெவென்யூ தான் எனக்கு தேவை. இப்போது பெற்றிடுங்கள் ரூபாய் 37 மதிப்புள்ள நாகாபூரி ஆட்டா பேக், கார்டியா கடல் எண்ணெய் 1 லிட்டர் பேக்குடன். லிப் சர்ஜரி நான் பண்ணிப்பேயா, எனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணிப்பேன், அது என் இஷ்டம். ஆக்சுவலி மீடியால இருக்கும்போது நான் பழைய மாதிரியே இருப்பேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. பேசிக்கலி கோவமே வராது. கோவம் வந்தா மூஞ்சி எல்லாம் கெட்டு போயிடும், சீக்கிரமா ரிங்கிள்ஸ் வந்துரும். திஸ் ஆர் தட். கிளாரா இல்லனா வேலைன்னு வந்துட்டா வேலைக்காரன் புஷ்பா. புஷ்பா இல்லனா விலங்கு செல்வி. ராதிகா இல்லனா கார்த்திகை தீபம் சாமுண்டி. விகடன் வியூவர்ஸ்க்கு வேஜனலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் விமன் அப்படி சொல்ல. இவங்களை பிடிக்கிறதுக்கே ரொம்ப 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 கஷ்டமா இருந்தது. பட் ஜோக்ஸ் அபார்ட், ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சோல் இன்சைட் அவுட் அப்படின்னே சொல்லலாம். ரேஷ்மா பசிபிலிட்டி வித் அஸ். வெல்கம், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ சோ மச். உண்மையிலே வந்து அவ்வளவு பிஸியா இருக்கீங்க, பேக் டு பேக் சீரியல். அப்படியெல்லாம் சொல்லாத, கண்ணு வச்சிருவாங்க. அப்புறம் திஷ்டி சுத்த கோயிலா போனோம். நானும் சுத்தி போட்டேன். ஆமா, அதனால அப்படியெல்லாம் சொல்லாது. சும்மா ஃப்ரீயா தான் இருக்கு, அதனாலதான் இன்னைக்கு வந்தேன். அப்ப சொல்லு. அகைன் பஜாஜ் ஈவென்ட்க்கு வந்திருக்கீங்க. நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி மிக்சிஸ் எல்லாம் குடுக்குறாங்க அப்படின்னும் போது எப்படி த மோஸ்ட் டியூரபிள் மிக்சர் கிரைண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசா வந்திருக்கு, புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. இட்ஸ் ஆக்சுவலி அன்பிரேக்கபிள். கீழே போட்டா டைல்லாம் உடையும், மிக்சர் ஒரேயாதான். ஸோ நான் உடைக்க கூட ரெடியா இருந்தேன், அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஐம் வெரி ஹாப்பி டு லான்ச் திஸ் மிக்சர் கிரைண்டர். அண்ட் இந்த வருஷம் வந்து நிறைய லேடிஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படியும் இட்ஸ் பில்ட் ஃபார் லைஃப். நம்ம பஜாஜ்ல ஒரு ஐட்டம் வாங்கினா வாழ்க்கை ஃபுல்லா அது வச்சுப்போம். பஜாஜ் ஐட்டம் அப்படியே இருக்கும், அது அவ்வளோ லைஃப் லாங் டியூரபிளா இருக்கும். ஸோ தட்ஸ் அ ரியலி குட் திங். ஸோ மற்றபடி ஐம் குட். இப்ப உள்ள வந்துட்டு சட்னி சாலம் தான் நடந்தது இல்லையா? லைக் ரேஷ்மாவோட அந்த 5 மினிட்ஸ் டப் டப் டப்னு நடத்துற ஒரு சட்னி பண்ணணும். பண்ணிட்டேனே நான் தான். என்ன பண்ணீங்க? ஆமா, உடச்ச கடலை போட்டு ஒரு சட்னி பண்ணேன். உடச்ச கடலை, கிரீன் சில்லிஸ், அப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் சால்ட், அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊத்தணும். அதுக்கப்புறம் வேற அவ்வளவுதான். மிளகா, பச்சை மிளகா இருந்தா போதுமா? பச்சை மிளகா போட்டேன், அவ்வளவுதான். டிஃபரெண்டா இருக்கு இது. சிம்பிள் அண்ட் நைஸா. கொத்தமல்லி கொஞ்சம் லாஸ்டா கார்னிஷ் பண்ணிட்டு உடச்ச கடலை சட்னி பண்ணேன். நைஸ் நைஸ். இந்த ஆந்திரா ஸ்டைல்ல ஏதாவது காரமா? அதுக்கு ரெட் சட்னி பண்ணலாம், ட்ரை சில்லி சட்னி பண்ணலாம், அதுவும் சூப்பரா இருக்கும். புளி போட்டு ரெட் சில்லி அது போட்டுட்டு பூண்டு, எல்லாத்துக்கும் கொஞ்சம் பூண்டு போட்டுற வேண்டியதுதான். அந்த ஸ்மெல் வந்தா போதும், நமக்கு நல்லா வரும். ஆனியன் கூட போடலாம் வேணும்னா. ஓகே, வெரி நைஸ். ஆக்சுவலா இப்ப வந்து உங்களுடைய வாக்குக்கு நம்ம வரும். நம்ம வந்து பாக்கியலட்சுமில பாக்குறோம், இங்க வந்தா கார்த்திகை தீபம்ல பாக்குறோம். நிறைய சீரியல்ஸ் அகைன் கண்டு வைக்கல. பட் பேக் டு பேக் ஒர்க் இருக்கும்போது அது எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு? ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட் ஒர்க். வேலைக்கு போயிட்டு போற மாதிரி. பர்சனல் லைஃப் தான் நிறைய டைம் இருக்கு எனக்கு. ஒர்க் அது வந்து காலையில போயிட்டு சாயங்காலம் நைட்டு வந்துடுறது தானே. அது மாசம் ஃபுல்லா இருக்காது. இங்க ஒரு 10 நாள், அங்க ஒரு 5-6 நாள் அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் சீரியல்ஸ் பண்றவங்களுக்கு ஒரு 10 நாள் ஃப்ரீ டைம் இருக்கும். பாக்கியலட்சுமில இந்த கேரக்டர்னும் போது ரீப்ளேஸ்மெண்ட் முன்னாடிலாம் நீங்க சொன்னீங்க, எனக்கு இது என்னன்னே தெரியாது சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து ஐயோ இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு யோசிச்சேன் அப்படிலாம் சொன்னீங்க. இப்ப வந்து இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? அப்படி செட் ஆயிடுச்சா இல்ல என்ன மாதிரி பழகிருச்சு? நான் தான் இப்போ டிவோர்ஸ் கூட கொடுத்துட்டேனே கோபிக்கு. தெரியாது இல்ல உங்களுக்கு? டிவோர்ஸ் கொடுத்து இப்போ அப்பப்பதான் நானே வரேன் சீரியல், பாகியலட்சுமி சீரியல்ல. ஓகே. சோ சீரியல் இன்னும் எத்தனை நாள் போகும்னு எங்களுக்கே தெரியல. மேபி மைட் க்ளோஸ், மேபி தே மைட் சேனல் மைட் எக்ஸ்டெண்ட், எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி. பட் ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் இப்போதைக்கு. பழகிருச்சு. ஆல்மோஸ்ட் 4 years ஆயிடுச்சு. அது சீரியல்ல கேரக்டர் எல்லாம் செட் ஆயிடுச்சு. வெறும் நடிப்பு தானே. சோ இட்ஸ் ஓகே. அண்ட் ஆக்சுவலி நிறைய பேர் ஃபீலும் பண்ணாங்க, ஏன் வந்து அதிகமா வந்து உங்களையும் சரி உங்க பொண்ணா நடிக்கிறவங்களை யாரையுமே கூப்பிட மாட்டீங்க அப்படின்லாம் ஃபீல் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ். எங்க கூப்பிடல? சீரியலுக்கு தான். ஓகே ஓகே. அது லைக் ஏன் வந்து அவங்களுடைய அந்த ஒரு ஷார்ட்ஸ் இருக்க மாட்டேங்குது, ஏன் வந்து டேட்ஸ் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு ஆதங்கப்படுறாங்க. ஆமா, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரியல. ரைட்டரை தான் கேட்கணும், டைரக்டரை தான் கேட்கணும். நமக்கு ஒண்ணுமே தெரியாது. கூப்பிட்டா போவோம், ஒர்க் பண்ணிட்டு வந்துருவோம், அவ்வளவுதான். நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட், ஜஸ்ட் கோ அண்ட் ஆக்ட் அண்ட் கம். சிம்பிளா முடிச்சிட்டீங்க. அதான், அவ்வளவு எல்லாம் ஸ்ட்ரெஸ் எடுக்க கூடாது. ஸ்கின் கெட்டு போயிடும் அப்புறம். அண்ட் கார்த்திகை தீபம்ல அப்படி உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச 1 முடியுது, திருப்பி 2 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இதுல நீங்க இருக்கீங்கன்னும் போதே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. Receiving was very nice. they received me very well because இது வந்து கொஞ்சம் டஃப்பான ரோல் இது. அண்ட் தென் கார்த்திக் சார் கூட நடிக்கணும்ல. பட் டைரக்டர் ரத்னம் சார், ஹீஸ் a very friendly
ஆர்டிஸ்ட்க்கு நல்ல ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. அண்ட் வடிவுக்கர் சம்மா கூட தான் எனக்கு நிறைய சீன்ஸ் டக் ஆஃப் வாரே அவங்க கூட தான் இருக்கும். சிலதெல்லாம் வந்து நான் சொல்றதுக்கே அதெல்லாம் வந்து சார் வந்து நடிப்பு தான்மா நீங்க சொல்லுங்க பரவாயில்ல அப்படின்னு. மேம் இஸ் ஆல்சோ வெரி நைஸ். ஷீ இஸ் அ வெரி வெரி பிக் ஆர்டிஸ்ட் இல்லையா. அவங்க லெவலுக்கு வந்து நம்ம வந்து கூட நின்று நடிக்கிறதே இட்ஸ் லைக் அ ப்ரிவிலேஜ் ஃபார் மீ. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட் ரோல். அண்ட் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன்ல வடிவுக்கர் சினிமா கூட வந்து அந்த ஒரு பாண்டிங் இருக்கு. ஆக்சுவலி we are very bonded. She is such a nice person. She looks very tough but she is such a soft person. அது வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் இண்டஸ்ட்ரியில பல வருஷம் இருக்கணும்னா அந்த மாதிரி ஆயிடுவாங்க. You got to be tough a little bit. So I mean you can be gentle on the inside but for the outside people you have to be a little tough. அண்ட் அவங்க கூட நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஏதாவது வாங்கிருக்கீங்களா? இல்ல எனக்கு இன்னும் கிஃப்ட் கொடுக்கவே இல்லையே. இதுக்கப்புறம் போய் கேளுங்க. நான் கேக்குறேன். அண்ட் நிறைய பேருமே வந்துட்டு ஒரு நெகட்டிவான ரோல் பண்றீங்க அண்ட் அகைன் வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு ரோல் பண்றீங்க. இந்த மாதிரி மாறி மாறி ஜகிள் பண்ணி நிறைய சீரியல்ஸ் நம்ம பாத்திருக்கோம் இல்லையா. அண்ட் அதுக்கான ரெவ்யூஸ் அண்ட் ரெஸ்பான்ஸும் எப்படி மேனேஜ் பண்றீங்க? ரிவ்யூ அண்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. ரெவென்யூ தான் எனக்கு தேவை. நெகட்டிவா நல்லா நடிச்சனா ஓகே, ஃபன்னியா காமெடியா நல்லா நடிச்சனா ஓகே, நான் வரேன் நடிச்சிட்டு போறேன், அவ்வளவுதான். அதுக்கு காசு கொடுக்குறாங்க, அதுக்கு நான் வேலை பண்ணிட்டு போறேன். மத்தபடி ரிவ்யூ எப்படி பண்றாங்க, காமெண்ட் எப்படி பண்றாங்க, யார் எப்படி நம்ம நடிப்புல ஏதாவது குறை இருந்தா சொன்னா நம்ம கிரிட்டிசிசம் பண்ணா ஓகே, I'll take that as a positive criticism and I'll work on myself. மத்தபடி nothing bothers you. I don't take too much stress. Okay. And நடிப்புல வந்து கிரிட்டிசிசம் ஒரு பக்கம் அப்படின்னா பர்சனல் லைஃப்லயுமே வந்து நிறைய கிரிட்டிசிசம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அண்ட் அதை வந்து தட்டி விட்டுருக்கீங்க. அது நிறைய பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அது I really don't focus on it. அதுதான் நம்ம எதுக்கு எனர்ஜி கொடுக்குறோமோ அதுதான் வளரும். சோ அதுக்கெல்லாம் நான் எனர்ஜி கொடுக்கறது இல்லை. அதுக்குதான் அப்படியே அது வரும், அப்படியே நட்டிக்கிட்டு போயிடும். கட் பண்ணிட்டு அவங்களே போயிடுவாங்க. இது ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு. நிறைய பேர் வேணும்னே வந்து நீங்க காமெண்ட் செக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா they write negatively because they want you to react. நம்ம ரியாக்ட் பண்ணாம விட்டுட்டோம்னா எவ்வளவு நேரம் தான் கத்திக்கிட்டே இருப்பாங்க. So I don't react. படிப்பேன் போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் நீங்க வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி பண்ணிருக்கீங்க. அப்படியா? லிப் சர்ஜரி. நான் பண்ணிப்பேயா, எனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணிப்பேன், அது என் இஷ்டம். இது ஏன் நான் கேட்க வரேன் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த புரிதல் இல்ல. Actually it is not a surgery. You cannot just do surgery on your lips. It's very scary. You know, you can only get a little bit of fillers here and there. But other than that surgery எல்லாம் பண்ற அளவுக்கு தைரியம் இல்ல, எஸ்பெஷலி ஃபேஸ்க்கு. ஆமா, நிறைய பேருக்கு பாமர மக்கள்னே சொல்லலாம், புரியாதவங்களுக்கு இது என்ன, ஏன் இப்படி பண்றாங்க, எதனால, இதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா இருந்தாங்க அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கும் போது அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் ஆர் சம்திங் ஏதாவது. ஸோ எப்படி எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, இப்ப நோக்கியா போன் இருக்கு, ஆனா மார்க்கெட்ல ஐபோன் வந்திருக்கு. நோக்கியாவே வச்சுட்டு வாழ்ந்துட்டு முடியாது இல்ல, அதை தவிர்த்து ஒரு அப்கிரேட் வாங்கணும்னு நினைப்போம்ல, ஐபோன் வாங்கணும். சரி வந்தோம், நமக்கு இது இல்ல அது இருக்கு, எக்ஸ்ட்ரா இருக்கு, இது கம்மியா இருக்கு, எது இல்லையோ அதை அடிஷ்னலா வாங்கிக்க வேண்டியது, எது இல்லை அதிகமா இருக்கோ அதை கட் பண்ணிக்க வேண்டியது, அவ்வளவுதான். I mean it's just basically upgrading yourself. நம்ம லைஃப்ல வந்து எப்பவுமே அந்த பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது நமக்கா இருக்கட்டும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கா இருக்கட்டும். You have to positively transform yourself to make yourself better, adjust to the இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு பெட்டரா அட்ஜஸ்ட் பண்றது மாதிரி நம்மள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எஸ்பெஷலி மீடியால இருக்கும்போது நான் பழைய மாதிரியே இருப்பேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. நம்ம பசங்களுக்கு ஏத்த மாதிரி, நம்ம ஃபியூச்சருக்கு ஏத்த மாதிரி நம்மளும் அடாப்ட் ஆயிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம எல்லாருக்கூடயுமே அட்ஜஸ்ட் ஆக முடியும், ஜெல் ஆக முடியும். சோ அந்த இதுல இப்போ நிறைய வந்திருக்கு ஸ்கின்க்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்லி பியூட்டி பார்லர்ஸ் வேர் அவைலபிள். நவ் ஸ்கின் கிளினிக்ஸ் ஆர் வெரி ஈஸிலி அவைலபிள். எல்லாருமே கொலாப் பண்றாங்க, எல்லாருமே ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 99% ஆர்டிஸ்ட் விட்டுருங்க, மக்களே நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் they all want to look pretty, so இதெல்லாம் அவைலபிளா இருக்கு. சோ யூஸ் பண்ணிக்கோங்க, பண்றதுல தப்பே இல்லை. லைஃப் ஒரு வாட்டி தான் வாழ முடியும். என்ஜாய் யுவர் லைஃப், அவ்வளவுதான். பியூட்டிஃபுல்லி செட் ஆக்சுவலா. அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லும் போது நிறைய டைம் வந்து நீங்க ஜிம்ல ஸ்பெண்ட் பண்றத பார்க்க முடியுது. எதனால இந்த ஒரு வெறி கொண்ட ஒரு விஷயம்? வெறி கொண்ட இல்ல, ஐ வாண்ட் டு பி வெரி ஃபிட். ஸோ எனக்கு வந்து மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பெருசா எதுவும் இல்லை. லைக் ஐ டோன்ட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். பர்சனல் லைஃப்ல அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. மை சிஸ்டர்ஸ் ஆர் தேர், அவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஸோ இஃப் ஐ கோ அவுட் அவங்க கூட தான் வெளியில போவேன். அதுக்கப்புறம்
பெருசா அவுட்டிங்ஸ் எல்லாம் நான் போக மாட்டேன். ஐ டோன்ட் ஹாவ் எனி அதர் என்ன சொல்றது ஆக்டிவிட்டிஸா எனக்கு வேற எதுவுமே இல்ல. ஓகே ஜிம்மு, வீடு, ஷூட், அவ்வளவுதான். இல்லைன்னா ஐ ஸ்பெண்ட் டைம் வித் மை சிஸ்டர்ஸ். தட்ஸ் இட். பட் இந்த பர்சனல் டைம்ல தனக்குன்னு ஒரு ஹாபி மாதிரியோ லைக் புக் ரீடிங் ஆர் டிராயிங் அந்த மாதிரி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு நான் ரொம்ப பிடிச்சது வந்து தூங்குறது. ஜிம் போவேன், நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குவேன். ஒரு 9-10 hours தூங்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுவுமே பண்ணாம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வேலைக்கு போறதே வந்து பெரிய விஷயம். நிறைய பெண்களுக்கு வந்து நீங்க ஒரு எப்படி சொல்றது இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க இந்த ஒரு விஷயத்துல. ஐ எம் டெல்லிங் யூ தி ட்ரூத். இப்படி எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஐ எம் டெல்லிங் யூ தி ட்ரூத். ஐ லவ் டு ஸ்லீப். தூங்கிட்டே இருப்பேன். எல்லாம் ஏசி போட்டு பெட்ரூம்ல தூங்கிட்டு கொரியன் சீரிஸ் பாத்துக்கிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். ஒரு டாப் 5 ஒரு டே ஆஃப் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். பெட்ல தான் சாப்பாடு, பெட்டுக்கு தான் வரும். காஃபி பெட்டுக்கு தான் வரும். சோ ஒரு டாப் ஐ மீன் அப்படியெல்லாம் இருக்காதீங்க. அது ஒரு நல்ல எக்ஸாம்பிளே கிடையாது. இந்த மாதிரி இருக்காதீங்க. சட்னி பண்ணுங்க, மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் வருது சரிங்களா, சட்னி பண்ணுங்க, சமையல் பண்ணுங்க, ஃபேமிலிய பாத்துக்கோங்க. என்ன மாதிரி எல்லாம் இருக்காதுங்க. நான் சும்மா நான் என்ன பண்றேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே என்ன ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு அப்புறம் எல்லா வீட்டுல ஆம்பளைங்க எல்லாம் என்ன கழுவி ஊத்துறது எதுக்கு தேவையா? பொண்டாட்டி நல்லதா இருந்தா இந்த ரேஷ்மா பேச்ச கேட்டுட்டு இப்போ வந்து டிவில கொரியன் சீரிஸ் மட்டும் பாட்டுட்டு காஃபி எடுத்துட்டு வான்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு போறான். நிறைய பிடிஎஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதனால நம்ம வந்து கேக்குறதுதான். ஒரு கொரியன் டிராமா லவ்வரா எனக்கு நீங்க சொல்லுங்க ஒரு டாப் 5. Descendants of the Sun, and then Vincenzo, and then Crash Landing, and then Demon, and then Lovely Runner. ஆஹா, உங்களோட இந்த ஆக்சென்ட்டுக்கு நான் ஒரு பெரிய ஃபேனுங்க. வேற மாதிரி ஆக்சென்ட். எனக்கு ஒரு ஃபியூ லைக் இங்கிலீஷ்ல உங்களோட ஆக்சென்ட்ல உங்களுக்கு பேசணும் தோணும். என்ன திட்டணும் கூட திட்டிடுங்க. சும்மா எல்லாம் திட்ட முடியாது. எதா பண்ணவா? எனக்கு பேசிக்கலி கோவமே வராது. நம்பிட்டேங்க. நிஜமா கோவம் வந்தா மூஞ்சி எல்லாம் கெட்டு போயிடும், சீக்கிரமா ரிங்கிள்ஸ் வந்துரும், கண்ணெல்லாம் பிளாக் ஆயிடும். அதனால வந்து கோபம் வந்தா ரேஷ்மா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணும் பண்ண மாட்டேன், நான் போய் தூங்கிடுவேன். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி போய் தூங்குவேன், அவ்வளவுதான். இப்ப நான் வந்து ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ், நீங்க பிளே பண்ண கேரக்டர்ஸ், திஸ் ஆர் தட், உங்களுக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமா உங்களோட கேரக்டர்ஸே. ஓகே, எனக்கு ஞாபகம் இருந்தா ஓகே. ஞாபகமே இருக்காது. பேர் சொல்லுதான் சொல்றேன். உங்களோட முதல் படம் மசாலா படம் ரேஷ்மா பிடிக்குமா இல்ல மணல் கயிறு சந்திரா பிடிக்குமா? மசாலா படம் ரேஷ்மா. மசாலா படம் ரேஷ்மா. கோ டு சோபனா. மசாலா படம் ரேஷ்மா. ஹைவே ஜெயா இல்லன்னா மசாலா படம் ரேஷ்மா. ஹைவே ஜெயா. ஹைவே ஜெயா இல்லன்னா திரைக்கு வராத கதை கிளாரா. கிளாரா. கிளாரா இல்லன்னா வணக்கம் டா மாப்பிள்ள மாயா. கிளாரா. கிளாரா இல்லன்னா வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் புஷ்பா. புஷ்பா. ஹேண்ட்ஸ் டவுன் புஷ்பா. ஓகே, புஷ்பா இல்லன்னா ராஜகிளி சிந்தாமணி. புஷ்பா. புஷ்பா. புஷ்பா இல்லன்னா விலங்கு செல்வி. டஃப் சாய்ஸா? புஷ்பா. புஷ்பா. புஷ்பா இல்லன்னா மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் விமலா. புஷ்பா. புஷ்பா. ஹேண்ட்ஸ் டவுன் புஷ்பா புஷ்பா புஷ்பா. வெரி நைஸ். இது வந்து நம்ம சீரீஸ் நடிப்புல வச்சுக்கலாம். இப்ப வந்து சீரியலுக்கு வரலாம். வாணிராணி தேவிகா, ஆண்டாள் அழகர் மலர். மலர். அப்பா, அன்பேவா வந்தனா இல்ல மலர்? வந்தனா. அன்பேவா வந்தனா இல்ல வம்சம் சுப்ரியா? சுப்ரியா. எல்லா இடத்துலயும் ஆனா நீங்க மறக்காம சுப்ரியா. வெரி நைஸ். வம்சம் சுப்ரியா இல்லன்னா அபி டெய்லர் அனாமிகா? சுப்ரியா. ஓகே. சுப்ரியா இல்லன்னா மரகத வினய் திவ்யா? சுப்ரியா இல்ல பாக்கியலட்சுமி ராதிகா? ராதிகா. ஓகே, ராதிகா இல்லன்னா கார்த்திகை தீபம் சாமுண்டி? ராதிகா தான். ஹேண்ட்ஸ் டவுன் ராதிகா. இப்போ எதனால வந்து உங்களுக்கு சுப்ரியால இருந்து ராதிகா வந்து ரொம்ப பிடிச்சிச்சு? சுப்ரியாவா இருக்கும்போது நிறைய பேருக்கு people actually liked me a lot. சுப்ரியாவா இருக்கும்போது எனக்கு நிறைய ஐடென்டிட்டி கொடுத்தது அந்த கேரக்டர். அதுக்கப்புறம் ராதிகா and Pushpa, you know, so these roles வந்து மக்கள் வந்து they recognize me with these roles. நிறைய பண்ணிருக்கேன், பட் எனக்கு ரெகக்னிஷன் கொடுத்தது இந்த ரோல்ஸ் தான். வெரி நைஸ். அண்ட் இட்ஸ் பீன் a year. எனக்கு தெரிஞ்ச ராகுலோட உங்களை பார்த்து எல்லாம். பட் இப்போ வந்து எப்படி போயிட்டு இருக்கு? பிகாஸ் நீங்க வந்து நல்லா போயிட்டு இருக்கு. ஃபேமிலிக்கு அடுத்த வருஷம் பார்த்து கேட்டா கூட நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்ல போறேன். இல்ல, ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பர்சன் நீங்க. ஒர்க் இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படின்னாலும், பட் அந்த ஃபேமிலி டைம், மீ டைம், அதுக்கு நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸ்ட்ரெஸ் பண்ணுவீங்க இல்லையா? லைக் எப்படி அது போயிட்டு இருக்கு? It's good, you know. He's a growing kid, so enjoy பண்ணிட்டு இருக்கான் லைஃப். நானும் அதெல்லாம் பார்த்துட்டு I'm also becoming good memories for me, you know. I'm cherishing these memories. அப்புறம் அவனும் வளர்ந்து அவன் லைஃப் பார்த்துட்டு போனா அப்புறம் எனக்கு photos and videos தான் மிச்சமா இருக்கும். Because I just want him to be happy and, you know,
ஹாப்பி அண்ட் மேக் ஹிஸ் ஓன் ஃபேமிலி அந்த மாதிரி. இப்ப எப்பாவது படம் பக்கம் உங்களை வந்து பார்க்க முடியுமா? நிறைய படம் விஷயம். வருது ஆக்சுவலி, நிறைய இருக்கு, டைம் இல்ல. ம். சோ டைம் கொடுக்கணும். அதுக்காக நீங்க இதெல்லாம் ஒரு வேளை நிறுத்திட்டேன்னா அப்போ நான் படத்துக்கு போவேன். சீரியல்ஸ் Okay. பண்ணும்போது கொஞ்சம் படம் பண்றது டேட்ஸ் வந்து பிரச்சனையாகும். பட் மூவி ஆஃபர்ஸ் ஆர் டெஃபினெட்லி கம்மிங். நிறைய விஷயங்கள் வந்து மனசுல இருந்து வெளிப்படையா டப்பா சொன்னீங்க. அண்ட் ரேட்டிங் கேரக்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ, லவ் யூ, see you guys. இப்போது பெற்றிடுங்கள் ரூபாய் 37 மதிப்புள்ள நாகாபூரி ஆட்டா பேக் கார்டியா கடல் எண்ணெய் 1 லிட்டர் பேக்குடன். இப்போது பெற்றிடுங்கள் ரூபாய் 37 மதிப்புள்ள நாகாபூரி ஆட்டா பேக் கார்டியா கடல் எண்ணெய் 1 லிட்டர் பேக்குடன்.